ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் 26/8/2024 வரை உங்கள் ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை அடைந்திருப்பதால் இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு பண வரவு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். இருந்தாலும் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை இந்த மாதம் தவிர்த்து கொள்ளுங்கள். வேலையை பொறுத்தவரை மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும், கவனமாக இருங்கள். வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகளில் இருந்த பிரச்சனை மாறும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச்சில் நிதானத்தை செலுத்துங்கள். வாகனத்தில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம் உள்ளது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். சக ஊழியர்கள் உங்களிடம் ஆலோசனையை கேட்டு வருவார்கள். அதிகாரிகள் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் இந்த மாதம் நன்றாகவே இருக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்கள் இந்த மாதம் ஏற்படும். பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மகிழ்ச்சியான மாதமாக அமையும். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதம் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில், அதாவது 17/8/2024 அன்று உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். இதன் காரணமாக இந்த மாதத்தின் மத்தியில் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். மனதில் புதிய தெம்பும் உற்சாகமும் பிறக்கும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். இனி உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் கிடைக்கும். குடும்ப செல்வாக்கு உயரும். தெய்வ தரிசனம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை தவறாமல் நிறைவேற்றுங்கள். பழைய கடன்களை எல்லாம் ஓரளவு அடைத்து விட முடியும். குடும்ப தேவைகள் பெருமளவு பூர்த்தியாகும். வீட்டில் ஆடம்பர பொருள்கள் சேர்க்கை உண்டாகும். பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு குடிபெயரும் வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும். மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு குறையும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்க முடியும். தான தர்ம காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் உங்களின் விடாமுயற்சிக்குரிய பலன்கள் இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் நீண்டல் கால எண்ணங்கள் நிறைவேறும். இழுபறியான விஷயங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். விலகிச் சென்ற நண்பர்களும் உங்களுடன் திரும்பி வந்து பேசுவார்கள். உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கிய காரணமாக இருப்பீர்கள். பொருளாதாரம் நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் விருப்பம் ஏற்படும். வீட்டிலும் வெளியிலும் உங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஏற்பாடுகள் ஆகும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து இந்த மாதம் போட வேண்டாம். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த வில்லக்கங்கள் நீங்கும்.
மன பிரச்சனைகள் குறையும். பயணங்களால் அனுகூலமான திருப்பங்களும் அதனால் லாபமும் உண்டாகும். பண விஷயத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும். ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில், அதாவது 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மாதத்தின் இறுதியில் திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் மேன்மை அதிகரிக்கும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றமும் இடமாற்றமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமாக இருப்பீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணி சுமைகள் குறையும். நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். பெண்களுக்கு இந்த மாதத்தின் இறுதியில் திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனைகளிலும் சாதகமான முடிவை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரையில் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இனி விறுவிறுவென நடந்து முடியும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த பண வரவு அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் லாபம் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியிலும் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் மாதமாக இருக்க போகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாம் விலகப் போகிறது. தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும். வேலை பளுவால் அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலை உயரும். செல்வாக்கு உயரும். எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகள் அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்று சந்தோஷம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும். உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்படுவார்கள். பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வருவார்கள். ஆலய வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பல வழிகளிலும் வருவாய் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். மிருகஷீரிடம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் நன்மைகள் கூடி வரும் மாதமாக அமையும். உங்களின் நிலை உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். பண வரவு உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த முயற்சிகளில் வெற்றியை அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முடியாது என பிறர் விட்டு சென்ற வேலைகளையும் முடித்து காட்டுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த விசாரணை முடிவிற்கு வரும். டிரான்ஸ்பர், சஸ்பென்ஷன் உத்தரவுகள் மாறும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும்.
ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு நன்மை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். திருமண வயதினருக்கு பொருத்தமான வரன் வரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஆசை பூர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துகள் சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதம் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபட குறைகள் தீரும். நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம்.